அடையார் ஆற்றங்கரையை ஒட்டியுள்ள பகுதிகளில் பொதுமக்களை பாதுகாப்பாக வெளியேற்றும் பணி நடைபெற்று வருகிறது. மணிமங்கலம், சோமங்கலம், மலைநாட்டு, அமரம்பேடு, படப்பை, ஆதனஞ்சேரி, ஓரத்தூர், ஆரப்பாக்கம், ஆதனூர், மன்னிவாக்கம், நந்திவரம், ஊரப்பாக்கம், இரும்புலியூர், பெருங்களத்தூர் உள்ளிட்ட 47 ஏரிகள் நிரம்பி 10,000 கன அடி வெள்ள நீர் அடையாறு ஆற்றில் செல்கிறது. வரதராஜபுரம், முடிச்சூர், பெருங்களத்தூர், தாம்பரம் பகுதிகளில் அடையாறு ஆற்று வெள்ளம் பாதிப்பை ஏற்படுத்தும் வாய்ப்புள்ள நிலையில் தாம்பரம் மாநகராட்சி அன்னை அஞ்சுகம் நகர் பகுதியில் பொதுமக்கள் ஜேசிபி எந்திரம் மற்றும் வேன்கள் மூலம் மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களுக்கு அனுப்பப்படுகின்றனர். எங்களுக்கு தண்ணி வந்து ஏறிட்டு இருக்கு. வருஷம்லாம் தண்ணி ஏறுது. எங்களுக்கு வேற இடம் கொடுத்தா நாங்கள் போயிடுறோம் சாமி. இந்த இடமே வேணாம். நாங்கள் பிள்ளைங்க குட்டி வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு கிடக்குறோம். இந்த இடம் வேணாம் சாமி. மாதத்துக்கு 3 புயல் வருது. நாங்கள் தாங்க முடியுமா? எங்களை வேற இடம் மாற்றி விட்டுருங்க. உங்களுக்கு கையெடுத்து கும்பிடுறோம். ஒவ்வொரு மலையிலும் வீட்டுக்குள்ளே தண்ணி ஏறுது. பொருள், வட்டா, பாத்திரம், துணிமணி அம்பிட்டு போயிடுது. நாங்கள் வச்சுட்டு கஷ்டப்படுறோம். என்ன சார் செய்கிறது? எங்களுக்கு குழந்தைங்களை தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கோம். 2-3 வாட்டி கூப்பிட்டு போய் ஸ்கூலில் விட்றாங்க. திரும்ப ஒவ்வொரு நைட், இன்றைக்கி நைட்டெலாம் ரொம்ப கஷ்டம். 1:30 மணிக்கு தண்ணி ஏறிட்டு இருக்குது. ஒருத்தராலையும் வெளில வர முடியாமல் குழந்தைங்களை தூக்கி நைட் 2:30 மணிக்கு 3 மணிக்கெலாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். முதல்ல இதுக்கு எதுனா பார்த்து கொடுக்கணும்ண்ணா. ஒவ்வொரு டைமும் ஸ்கூல் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க, சாப்பாடுலாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. அதை விட இன்னும் பெட்டராக எதனா பண்ணி கொடுக்கலாம். காவா மாதிரி எதனா பெருசு பண்ணி கொடுக்கலாம். இன்ன வரைக்கும் எங்கள் ஊரில் ஒரு காவான்னு இல்லை. ரோடு போட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த 2.5 வருஷத்தில் ரோடு இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். தண்ணிலாம் இறங்கினதுக்கப்புறம் நடக்க கூட முடியாது. அந்தளவுக்கு ரோடு இருக்கும். நிறைய விஷயம் இருக்குங்க. நான் அதெல்லாம் பார்க்கணும் உள்ளே வந்து.